ஒரு 10 நாளுக்கு முன்னாடி அடுத்தடுத்து 2 செய்திகளை வாசிக்கக்கூடிய ஒரு சூழல் அமைஞ்சது. அதில் முதல் செய்தி வந்து ஆல்பபெட் நிறுவனத்தினுடைய CEO சுந்தர் பிச்சை அவருடைய வருமானம் வந்து அதிகரிச்சிருக்கு. அடுத்த 3 ஆண்டுகளுக்கு அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 6300 கோடி ரூபாய் வருமானமாக கிடைக்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி. அதற்கு அடுத்த செய்தி, தெலுங்கானாவில் ஒரு ஆட்டோ ஓட்டுநர், அவருக்கு மொத்தம் 3 பெண் பிள்ளைங்க. ஒரு குழந்தைக்கு 5 வயசு, 7 வயசு, அடுத்த குழந்தைக்கு 8 வயசு. அந்த குழந்தைங்கள்ட்ட தோசை வாங்கி கொடுக்குறேன்டா தங்கம் வாங்கடா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஆட்டோவில் அந்த குழந்தைங்களும் கூட போகிறாங்க. ஒரு ஏரிக்கு பக்கத்தில் ஆட்டோவை நிறுத்தி 3 குழந்தைங்களையும் அந்த தண்ணியில் தூக்கி போட்டு கொலை பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைங்க உயிரிழந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்திட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிருக்காரு. போலீஸாரோட வாக்குமூலத்தில் அது தெரிய வருது. என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்பொழுது, 5 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது, என்னால் வாழ்க்கையை நடத்த முடியல, குழந்தைங்களுக்கு தேவையான உணவு கூட என்னால் வாங்கி கொடுக்க முடியல, அந்த விரக்தியில் தான் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு முட்டாள்தனமான ஒரு பதிலை வந்து ஒரு விளக்கமாக வந்து கொடுத்துருக்காரு. இந்த 2 விஷயத்தையும் வந்து ஒப்பிட்டு பார்க்குறது அப்படிங்கிறது தப்பானது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கருத்து சொல்லலாம். ஆனால் எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. குறிப்பாக தனிநபரினுடைய வெற்றி பணம் சார்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது வந்து, பணம் அவர்கிட்ட அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது அவருடைய முயற்சி சார்ந்ததாக இருந்தாலும் கூட, சுற்றி இருக்கக்கூடிய சூழல்கள், அவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய நபர்கள், அவங்க வாழக்கூடிய பகுதி, இதெல்லாமும் வாழக்கூடிய சூழல் இதெல்லாமும் இதுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். என்னோடய அப்பா வந்து ஒரு நாத்திகர், அடிக்கடி இந்த வார்த்தைகளை சொல்லுவார். கண்ணதாசனுடைய வரிகள் அதை சொல்லுவார். அது எனக்கு ஞாபகத்துக்கு வந்து போகுது. பொன்னகை அணிந்த மாளிகைகள், புன்னகை மறந்த மண்குடிசை, பசிவர் அங்கே மாத்திரைகள், பட்டினியால் இங்கு யாத்திரைகள், இருவேறு உலகம் இதுவென்றால் இறைவன் என்பவன் எதற்காக